ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி வீடியோஸ். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு வந்து இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து மஷ்ரூமை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மஷ்ரூம் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், சோம்பு வெங்காயம் நான் வந்து ஆட் பண்ண பிறகு மஷ்ரூம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட பிறகு அதில் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ண உடனே வந்து தண்ணி விடும். அந்த தண்ணி விடும்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக விட்டுட்ட பிறகு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். தண்ணி வற்றுறதுக்காக நல்லா அந்த ப்ராசஸ் பண்ணும் போதே மஷ்ரூம் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ போட்ட உடனே சிம்மில் வச்சுட்டு நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு சிம்மில் வச்சிடுறேன். அப்போ வந்து மஷ்ரூமில் இருக்க தண்ணி எல்லாமே விட ஆரம்பிக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா நம்ம திரும்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து திரும்ப வந்து அதை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி வந்து வற்றிடும். அந்த தண்ணி வற்றின பிறகு தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணணும். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் என்னென்ன தேவைன்னா, அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வந்து சாப் பண்ணியிருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2-3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 2 தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி. இது 3மே வந்து நம்ம வந்து தனித்தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டு வந்து நான் மிக்சியில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அந்த வந்து மஷ்ரூமில் வந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். இந்த சிம்மில் வச்சு நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருந்த பிறகு நம்ம அதுக்கப்புறமா தக்காளி இருக்கு இல்லையா, அந்த தக்காளியையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா வதக்கிட்ட பிறகு தான் நம்ம தக்காளியை ஆட் பண்ணோம். இப்போ வந்து தக்காளி வந்து நான் பேஸ்ட் பண்ணுறது கட் பண்ணிவிட்டு நான் வந்து மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே இது வெங்காயமும் இஞ்சி பூண்டு எல்லாமே, சோம்பு, அப்புறமா நம்ம ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் எல்லாமே ஃபுல்லாகவே நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக நம்ம சாம்பார், சட்னி அந்த மாதிரி நம்ம எப்போவுமே இட்லி தோசைக்கு நம்ம செஞ்சுட்டே இருப்போம். மஷ்ரூம் கிரேவி கூட செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ்க்கு எல்லாமே பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும். இது பாருங்கள், நல்லா தக்காளியை நான் போட்டுக்கிட்டேன், பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா வந்து அது வெங்காயமும் தக்காளியும் நல்லா கிளறி விட்ட பிறகு நான் வந்து மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா திரும்ப கிளறி விட்டு சிம்மில் வச்சிட வேண்டியதான். சிம்மில் வச்ச உடனே ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து திரும்ப கொத்தமல்லி வந்து கொத்தமல்லி அரைச்சிடணும். அதுவும் பேஸ்ட்டாக தான் அரைக்கணும். பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மஷ்ரூம், அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்ந்து, இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான்.
இப்போ வந்து நான் வந்து கொத்தமல்லி வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொத்தமல்லி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கிளாஸ் நீங்கள் தண்ணி ஊற்றி நம்ம கலரி விட்டு சிம்மில் வச்சா போதும். ஒரு 20 மினிட்ஸில் இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. அப்புறம் நான் 2 பச்சை மிளகாய் வச்சுருந்தேன். அந்த பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடு கூடயும் நம்ம வந்து சாப்பிட்லாம். என்ன கேட்டால் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு பர்ஃபெக்ட்.